அப்பா எப்படி எப்படி எழுதுவேன்? அவனுக்கு இப்படி வரணும் காலத்துக்கு கூட என்ன பண்ணே? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மஹீஸ் பாப்பா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்? இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நாளாக வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கனவா மீன் பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ ஈவினிங் மேலே குட்டீஸ் கூட கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணியிருந்தது. இதெல்லாமே வீடியோ கிளிப்பிங் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக 6 கெஸ்ட் வந்துருக்காங்க. அது யாரெலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கனவா மீன் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து கடலைன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் பட்டை கிராம்பு இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மாதிரி தான் நான் வந்து ஒரு தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து அதிகமாக வந்து பல்லாரி தேவைப்படும். நான் 3 வந்து பெரிய சைஸ் பல்லாரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கனவா மீன் வந்து நம்ம வந்து வதக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும். கொஞ்சம் இந்த பல்லாரி தக்காளிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாட்டில் விரைவி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சைட் பை சைடு வந்து தோசை தான் மாறி சுற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி தோசை வந்து அது கூடயே வந்து கனவா மீன் தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்ம காம்பினேஷனாக இருந்தது. ஸோ ஒரு மாதிரி இருந்தாங்க. நான் என்ன மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனியன் பார்த்தீங்கன்னா தேவைக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணால் வந்து குயிக்காக வதங்கிடும். இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 20 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பழுத்த தக்காளி, 3 பச்சை மிளகா, ஸோ இதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி மூடி போட்டு வதக்குனாங்கன்னா ஈஸியாக வந்து குக் ஆகிரும். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து கரம் மசாலா. நான் என்னோடய டீஸ்பூன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து கூடுதலோ வேணுமோ குறவோ வந்து நீங்கள் அதுக்கு தேர்ந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கனவா மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதை நான் 4 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 1/4 கிலோன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக சரி தெரியல, வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுது. நெக்ஸ்ட் வந்து மசாலாவோட பச்சை வாசம் போன வரைக்கும் இந்த மீனை வந்து கொட்டி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணான்னு பார்த்தா கனவா மீன் நல்லா சுருண்டு கிடைக்கும். ஒரு 10 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. சூப்பராக தொக்கு மாதிரி ரெடி ஆகிரும். இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண வேணும், தேவையில்லை. டிஃபனுக்கு அன்றைக்கி வந்து தோசை சுட்டுனாலும் தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குது. ஆஃப்டர்நூனுக்கு வந்து தொக்கு மாதிரி இதை கூட ரெடி பண்ணோம். கூட வந்து ரசம் வச்சு சாப்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குமா, ரசம் வச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த விலாக் தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு பாட்டி பார்க்கணும். ஸோ அன்னைக்கு அம்மூட்டிக்கும் ஸ்கூல் லீவ் தானே, அதனால் அங்கே போயிருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் அம்மூட்டிக்கும் வந்து இந்த வேஷம் போடலை, நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு போன வருஷம் போட்டிருந்த வீடியோ தான் சின்னதாக வந்து கிளிப்பிங் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அக்கா பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கோவில் போயிருந்தா. ஸோ நான் எப்போல்லாம் வீட்டுக்கு போகிறேனோ அன்றைக்கி சொல்லாமல் போவேன்னா அன்றைக்கி பார்த்தா அக்காளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், அப்படின்னா கோவிலுக்கு எங்கேயாவது மோஸ்ட் ஆஃப் போகிறது மாதிரி வந்துடுது இப்போ ரீசெண்ட் டைமில். ஸோ அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப இருக்காது. அன்றைக்குமே அப்படி தான் திடீர்னு டக்குன்னு தான் பிளான் பண்ணி போனது. ஈவினிங் மேலே வீட்டுக்கு வந்துவிட்டோம், ஒரு 5:30க்கு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ பாப்புட்டி பார்த்திங்கன்னா ஊஞ்சல் நல்லா பிடிக்கும். ஸோ ஊஞ்சலில் வச்சு அப்படி விளையாடிட்டே இருந்தோம். அங்கே குட்டீஸ் எல்லாமே கோவில் போயிருந்தாங்க, அம்மூட்டியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் பாட்டி பாப்புட்டி 3 மட்டும்தான் இருந்தோம். அப்புட்டி பார்த்திங்கன்னா அப்பா அம்மாட்ட ரொம்ப மிங்கிள் ஆகுவான். எனக்கு அங்கே போனால் கொஞ்சம் ஃப்ரீ மாதிரி, ஏன்னா அப்பா அம்மாவே கொஞ்சம் கூட பாப்பாவை பார்த்துப்பாங்க. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். வீட்டிலனா அப்படி கிடையாது, அவளுக்கு பின்னாடியே நான் ஓடிட்டு என்னமோ ஒரு ஃப்ரீயாக அவள் தூங்கும்போது மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் குட்டீஸ் கூடயும் விளையாடுவாள். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்டில் நிறைய இடம் உண்டு. ஸோ அதனால் பாப்பா வந்து கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கூடயும் விளையாடுவாள். கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து வந்துட்டான். அக்கா பார்த்திங்கன்னா கோயிலேருந்து சாப்பாடு கொடுத்துட்ருந்தா. ஸோ சாப்பாடு எல்லாமே நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு கோவில் சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்கா லஞ்ச் வைக்கல, ஏன்னா கோவிலில் சாப்பாடு இருந்துச்சு, அதனால் அங்கேயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு
ஸோ எனக்கு மட்டும் ரிஷ் வந்துட்டு கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தா. இது பார்த்திங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வந்திருந்ததில்ல, அங்கே வந்து காந்தி வேஷம் போட்டிருந்தான் ரிஷ்வன். ஸோ அதுக்காக வந்து ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் அந்த கண்ணாடி மாதிரி செட் பண்ணி போட்டிருந்தான். சூப்பராக இருந்தது அன்றைக்கி பிக்கு. ஸோ அது அதில் டேபிள் இருந்தது, அதை எடுத்த வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவன் சொன்னான் நான் தான் சித்தி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பா வந்து செலக்டிவ் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சரி இது பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு தான் என்கிட்ட இன்னும் 3 கண்ணாடி இருக்குது சித்தி, நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவனும் ஃபஸ்ட்டு அக்கா விட்டுட்டா. சித்தி எனக்கும் அப்பா அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்காக அம்முட்டி ரிஷியாலாம் பேக்கில் வருவாங்க. ஸோ ஒரு கண்ணாடியாக போட்டு காமிச்சிட்டு நான் அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். பாப்புட்டி பாருங்கள், அவனை வந்து உத்து பார்த்துட்டே இருப்பான். பாப்புட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே எல்லாத்துட்டையும் மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டா. கொஞ்சம் விளையாடுவா, கை இறங்கி கொஞ்சம் விளையாடவும் செய்வா. பாப்புட்டிக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து போனதுமே வச்சுட்டேன். ஏன்னா வந்து அவள் வந்து இப்படி ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அவளுக்கு கொஞ்சமாக பருப்பு, ஜீரகம், அப்புறம் ரைஸு, தக்காளி இதெல்லாம் போட்டு அவளுக்கு வந்து குக்கரில் வந்து வெயிட் போட்டு விசில் வச்சு ஒரு 5-6 விசில் வச்சுட்டோம்னா நல்லா குழஞ்சி கிடைக்குமா. அப்புறம் அதை வந்து லைட்டாக வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவேன், அவள் சாப்பிட்ருவா. ஸோ இது எனக்கும் பாட்டிக்கும் மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ரசம், சாம்பார், பருப்பு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ கோவிலில் உள்ள அவியல் கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாட்டி சாப்பிட பாப்புட்டி பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்துட்டே இருப்பாள். பாப்புட்டி அப்பமாட்ட மட்டும் நல்லா மிங்கிள் ஆகிரும், அவங்கக்கிட்டே இருப்பாள், அவங்களுக்கும் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாள் லிப்பில். ஏன்னே தெரில, அவள் வந்து அப்பமாட்டன்னு மட்டும் இல்லை, ரொம்ப வயசாக இருப்பாங்கல்ல, பல்லு போன கிழவிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிங்கிள் ஆகிடுவான். கோயிலுக்கெலாம் போகணும்ல, கோயிலையும் பார்த்தா பல்லு இல்லாத பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கை நீட்டி கூடுவா, இல்லைன்னா அவங்கக்கிட்ட போகணும்னு அழுவா. அப்புறம் எனக்கு இவ்வளோ பல்லில்லா கிழவியா, ஸோ பல்லில்லா பாட்டிட்டெல்லாம் அவள் ரொம்ப மிங்கிள் ஆகிடுவா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துட்டையும் 2 நிமிஷமாவது போய் அவங்க கையிலலாம் கீஸ் கொடுப்பாங்க இல்லையா, உம்மா கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வருவாள். ஸோ இவங்க எல்லாருமே இங்கேருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவளும் பாருங்களேன், நானும் சென்டரில் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்திருக்கா பாருங்கள். அக்கா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா ஒன் டே தான் அவளுக்கு லீவு. ஸோ லீவ் டைமில் மட்டும் தான் அவளுக்கு வந்து வீடு வந்து க்ளீன் பண்ண முடியும். இப்போ காலத்தையே பார்த்திங்கன்னா ஒற்றெல்லாம் அடிச்சுட்டு தான் இருந்தா நான் வீட்டுக்கு வரும்போதே. அப்புறம் வீடு வந்து பெருக்கி போட்டு கோயிலுக்கு போயிருந்தா. ஸோ குட்டீஸ் எல்லாத்தையும் வெளியே வச்சு நான் விளையாண்டிட்டு இருந்தேன். ஸோ அக்கா வந்து வீடை பூட்டி போட்டு ஃப்ளோர் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு குட்டீஸ் போனால் கண்டிப்பாக அவங்க ஃபுட் மார்க் எல்லாமே பதிச்சிருவாங்க, க்ளீன் பண்ணவே விட மாட்டாங்க, வலிக்கும் விழுந்துருவாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் வெளியே இருந்து விளையாண்டிட்டு இருந்தோம். பாப்புட்டி சொன்னேன்ல, போய் அம்மாக்க லிப்பில் போய் கிஸ் பண்ணிட்டு இருப்பான்னு, இதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட இருக்கவே விட மாட்டாள். அவங்கக்கிட்ட போனாலே அவங்கள போய் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அப்பமாவும் பார்த்திங்கன்னா அவள்கிட்ட நல்லா பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் உள்ள பெட் ஸ்மெல்லாம் என்னன்னு தெரில, என்னை அப்பமா தானே தூக்கி பார்ப்பாங்க இல்லையா அவளை, அதனால என்னவோ தெரில, அவங்கள்ட்ட மட்டும் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வேறு யார்ட்டும் மிங்கிள் ஆகட்டாலுமே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அப்போ மட்டும் மிங்கிள் ஆகட்டால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ பாப்புட்டியும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த சம்பவத்தை நடந்துட்டான். ஸோ என்ன வந்து இந்த ஸ்டேஜில் இருந்ததே அப்பமா தான் எங்களை வளர்த்து கொண்டு வந்தது. ஸோ அது எனக்கு ஒரு குழந்தை வந்து அவங்களையும் அப்பமாவே பார்க்குறது மாதிரி இருந்தது. ஸோ சூப்பர். எங்கள் அப்பா அம்மா மாதிரி யாருமே இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய வீட்டில் இருப்பாங்க, பட் அம்மாவோட அம்மா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப். அப்பாவோட அம்மா இருப்பாங்களான்னு தெரியல. பட் அந்த விஷயத்தில் நானும் எங்கள் அக்காலும் பார்த்திங்கன்னா பயங்கர பிளஸ்டு தான். ஸோ நல்லா பார்ப்பாங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ வரைக்கும். ஸோ பாப்புட்டி பாருங்கள், ரிஷியா எழுதிட்டு இருப்பா இல்லையா, அதை உத்து பார்த்துட்டு இருப்பான் பாருங்கள். அவன் பண்ணுறது எல்லாமே பயங்கர க்யூட்டாக இருந்தது. ஸோ அப்படியே வீடியோ வந்து நான் பேக்கில் இந்த சைட் கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவன் ரிஷியாக எழுதிட்டு இருக்கா இல்லையா, அதே மாதிரி அவனுக்கு பென்சில்லாம் நான் பிடிக்க சொல்லி கொடுக்கவே இல்லை, அவனே பிடிச்சி இது பண்ணுவான். ஏன்னா அம்மூட்டியை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவள் படிப்பாள் இல்லையா, அது கூட இருந்துட்டு புக்கை எடுத்துகிட்டு அக்கா ஏ அப்புறம் பி சொன்னால் பியெல்லாம் தெரியாது, அப்புறம் பேப்பர் எடுத்து வச்சு படிக்கிற மாதிரிலாம் அப்படி படிப்பான். அப்புறம் பென்சில் வச்சு கீச்சு விடுவான், இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுவான். அக்கா வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்ததுமே வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணிட்டு வந்தா. சரி ஓகே, அப்போ உள்ளேருந்து சாப்பிட்டா பாப்புட்டி கண்டிப்பாக பிசிக்கு எல்லாம் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவா. ஸோ வெளியே இருந்து அப்படியே வந்து சிட் அவுட்டில் இருந்தால் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ குட்டீஸ் கூட அங்கே போனாலே டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப ஸ்பீடாக போயிடும், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அதில் பாப்புட்டி கொஞ்சம் விளையாட ஆசைப்படுவாள், அதுக்காண்டி அங்கே அக்கா வீட்டுக்கு அதிகமாக நான் வந்து போவேன். அது மட்டும் இல்லை, அப்பமா அங்கே இருக்கனால எனக்கு அப்பமா பார்த்த மாதிரியும் இருக்கும். அதனால் எனக்கு நாங்கள் அதிகமாக போவோம், மந்த்லி வந்து 2 டைம்ஸாவது நான் போயிடுவேன் கண்டிப்பாக. பட் அக்காவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப வரதுக்கு டைம் சுத்தமாக இருக்காது. அக்கா காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால அவளுக்கு வந்து 1 டே தான் லீவ் இருக்கும். அந்த 1 டேயுமே வீட்லேயே ஒர்க் இருக்குமா. ஸோ வந்து எப்போமாவது ஒருக்கா தான் வருவாள்.
வீட்டில் வந்து புதுசாக கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான். டோனி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 6 குட்டி போட்டிருந்தான். லாஸ்ட் டைம்லாம் 7 போட்டிருந்தான். அதுக்கு முந்தின டைமே 7 போட்டிருந்தான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 கம்மி பண்ணிட்டான். 4 வந்து ஆண் குட்டி, 2 பெண் குட்டி போட்டிருந்தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண் குட்டி தான் அதிகமாக போடுவான். ஆண் குட்டி 1 2 தான் போடுவான். அதுலேயே வந்து அதே இறந்துரும் ஃபஸ்ட்டு குட்டி. பட் இந்த டைமில் எதுவுமே வந்து இறக்கல. எல்லாமே வந்து இருந்தது உயிரோடி. ஸோ பாப்புட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுமே வந்து எங்கள் ரூமுக்கு இந்த சைடில் தான் வந்து குட்டி போட்டிருந்தது. ஸோ நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இது நேற்று தான் போட்டிருந்தது. அவள் பார்க்க போகும்போது பாப்புட்டிக்கு சவுண்ட் லைட்டாக கொலு சவுண்ட் கேட்டுது. அப்போ விண்டோ ஓப்பன் பண்ணும்போது அவனும் முழிச்சிட்டான். அவனுக்கு வந்து குட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் கையில் எடுத்து நல்லா பிசுக்கெல்லாம் செய்வான். இங்கே ஜன்னலோடி அம்மா வாரேன் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை விட்டு நகட்டிகிட்டே இருந்தான். அங்கோடி வாரேன் வாரேன்னு சொல்ல அவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து 6 மந்த்ஸில் இருக்கும்போது லாஸ்ட் டைம் வந்து ஒரு குட்டி போட்டிருந்தது. அப்போ 7 குட்டி. அவன் கையிலலாம் எடுத்து நல்லா பிசைஞ்சு நல்லா விளையாடுவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கொஞ்சம் கண் ஓப்பன் ஆகட்டும் அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணியிருந்தோம். எனக்கு கண் ஓப்பன் பண்ணியும் அதுக்கே 1 வீக் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ குட்டியெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. அது இன்னும் கொஞ்சமாக 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் ஆகணும், கண்ணெலாம் முழிச்சதுக்கு அப்புறம் வந்து அதோட வீடியோஸ் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் ஏதாவது இந்த வீடியோக்குள்ள வந்து மெர்ஜ் பண்ண மாதிரி நான் பார்க்குறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.